Hello all. இந்த வீடியோல இருந்து நான் டீப் லேர்னிங் ஃபார் பிகினர்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி வந்து மிஷின் லேர்னிங் ஃபார் பிகினர்ஸ் கோர்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நீங்க போய் மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல இருந்து நான் டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். டீப் லேர்னிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான். இப்போ மிஷின் லேர்னிங்ல எப்படி இருக்கும், இப்போ நம்ம வந்து கேட் ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேட் இமேஜஸ் வந்து நம்ம லேபிள் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் அதில் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் அப்புறம் வந்து அதை அன்னோன் இமேஜஸ் மேலே அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் வந்து சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங். இதை இன்னும் எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்காக தான் வந்து டீப் லேர்னிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அதோட பில்டிங் பிளாக்ஸ், அதாவது டீப் லேர்னிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும் அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ டீப் லேர்னிங் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு மெத்தட் தான். டீப் லேர்னிங் என்ன பண்ணோன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து டீச் பண்ணணும். லைக் வந்து டேட்டாவை வந்து நீ எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத கம்ப்யூட்டருக்கு டீச் பண்ணணும். பட் எப்படி நீ பண்ணணும்னா ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து நீ பண்ணு. நம்ம ஹியூமன்ஸ்க்கு தெரியும், ஓகே வந்து இது வந்து இதுதான். ஸோ வந்து இந்த இமேஜ் வந்து கேட், இந்த இமேஜ் வந்து டாகுன்னு சொல்லி நம்ம ஹியூமன்ஸ்க்கு தெரியும். பட் வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியாது. ஸோ டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம் நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு எதுக்கு டீப் லேர்னிங் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டீப் லேர்னிங்கில் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பிரெயின்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து டீப் லேர்னிங்லையும் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதில் நிறைய நியூரான்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கிறதுனால இந்த நியூரல் நெட்வொர்க்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லேயர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய லேயர்ஸில் இருக்கிறதுனால அது வந்து நம்ம டீப் லேர்னிங், அதாவது டீப் லேயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை டீப் லேர்னிங் சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீப் லேர்னிங்னு ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், டீச் பண்ண போகிறோம். லைக் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிக்சர்ஸ் டிடெக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் டிடெக்ட் பண்ணலாம், அண்ட் என்ன வேணால் நம்ம வந்து இதில் டிடெக்ட் பண்ணலாம். அண்ட் இது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் விஷன்ல வந்து யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ்ல இருந்தோ இல்லைனா வீடியோல இருந்தோ நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஃபேஸ் கொடுத்துட்டு அவங்க ஃபேஸ் வந்து அவங்க ஐஸ் வந்து ஓப்பன்ல இருக்கா, அவங்க ஃபேஸ்ல வந்து ஹேர் இருக்கா அப்படிலாம் வந்து டிடெக்ட் பண்றதா வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம். அது வந்து கம்ப்யூட்டர் விஷன் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கு வந்து டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பீச் ரெகக்னிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து நிறைய ஸ்பீச் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்றதுக்கு, லைக் நிறைய லாங்குவேஜ், ஸ்பீச், டோன் எல்லாமே வந்து கரெக்டா அனலைஸ் பண்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால் சென்டர் ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா கால்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணலாம் ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டெக்ஸ்ட் டேட்டாலேருந்து மீனிங்ஃபுல் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாட் பாட், இந்த சாட் ஜிபிடி. ஸோ ஹியூமன்ஸ் மாதிரியே வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறது அது. ஸோ அதுதான் வந்து சாட் பாட். அண்ட் அதுலேயும் வந்து டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டீப் லேர்னிங்கோட யூஸ் கேஸஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டீப் லேர்னிங்கோட பில்டிங் பிளாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 நிறைய லேயர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் மெயினான ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நியூரான்ஸ். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுலாம் வந்து நியூரான்ஸ். ஸோ இந்த நியூரான்ஸ் வந்து எதுக்குன்னா இதுதான் வந்து டெசிஷன் மேக்கர்ஸ். ஸோ வந்து இந்த அவுட்புட் வந்து 1ஆ இருக்கணுமா, இல்லை 0ஆ இருக்கணுமா, இல்லைனா கேட்டாக இருக்கணுமா, இல்லை டாகாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து இந்த நியூரான்ஸோட வேலை. ஸோ இது வந்து இன்புட்டை எடுக்கும். ஸோ இந்த நியூரான்ஸ் வந்து இன்புட்டை வாங்கிக்கும், அதை ப்ராசஸ் பண்ணும், அண்ட் அதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நியூரான்ஸோட வேலை. அண்ட் இதுதான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ். நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லேயர்ஸில் வந்து குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இன்புட் வாங்குறதுக்கான ஒரு லேயர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் லேயர்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும். அண்ட் ஃபைனலாக வந்து அவுட்புட் லேயர்னு வந்து ஒரு லேயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜோட பிக்சல் வாங்குறதா வந்து அந்த இன்புட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்சல் வந்து இந்த இடத்துல வாங்கிக்கும். ஸோ இமேஜோட பிக்சல்ஸை வந்து இங்கே வாங்கிட்டு மிடில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேட்டா அப்படின்னு சொல்லி வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. அதுதான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர் அப்படின்னு என்ன நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்புட் லேயரில் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் இன்புட்டை வந்து அது வாங்கிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜோட பிக்சல்ஸ், ஸோ இனிஷியல் இன்புட் டேட்டா வந்து அது வாங்கிக்கும். அண்ட் அதுதான் வந்து ஃபீச்சர். நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் தெரியும். ஃபீச்சர்ஸ்னா என்னது, அந்த கேட்டோட ஐஸோட கலர் அண்ட் அதோட ஹேரோட கலர், அது எல்லாமே வந்து ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ வந்து ஒரு நியூரானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் இருக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து
நோஸ் இருக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூரான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர். ஸோ இதுதான் வந்து இன்புட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிடன் லேயர்ஸ். ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து ஒரு இன்புட் லேயர் தான் இருக்க முடியும், ஒரு அவுட்புட் லேயர் தான் இருக்க முடியும். பட் வந்து ஹிடன் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்ளம். ஸோ இந்த இன்புட் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் நடுவில் இருக்க இந்த 3 லேயர்ஸ்லாம் வந்து ஹிடன் லேயர்ஸ். ஸோ இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இன்புட் லேயர்ஸ்லேருந்து நம்மளுக்கு சில இன்புட் ஃபீச்சர்ஸ் வருதுல்ல, அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். அது வந்து எதை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நான் வந்து அதுக்கு பின்னாடி வரேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வர இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஹிடன் லேயர் ப்ராசஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் லேயர்லேருந்து வர இன்புட்டை வந்து இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். இந்த ஹிடன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வர இன்புட்லேருந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம வந்து ஆல்ரெடி அதை அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, வர இன்புட்லேருந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுவே வந்து அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து அந்த வர இன்புட்லேருந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஒரு நியூரான்ஸும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்லேருந்து வர அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை வந்து அது தேடும், இல்லைனா வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து அது தேடும். அதுதான் வந்து இந்த ஹிடன் லேயரோட வேலை. வர ஃபீச்சர்ஸை வந்து குரூப் பண்ணுறதோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை வந்து தேடுறதோ அதுதான் வந்து ஹிடன் லேயரோட வேலை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் லேயருக்கு வந்து போயிடுவோம். ஸோ இந்த அவுட்புட் லேயர் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டை வந்து தரப்போகுது. ஸோ அதுவான்னு சொல்லி ஃபைனல் அவுட்புட்டை வந்து தரப்போகுது. ஸோ இந்த அவுட்புட் லேயரில் இருக்க இந்த நோட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் லேயரில் வந்து எவ்வளோ நியூரான்ஸ் இருக்குது அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணோன்னா அந்த டாஸ்க் தான் வந்து டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்காக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு நியூரான் தான் இருக்கும். சப்போஸ் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்னா வந்து மல்டிபிள் நோட்ஸ் வந்து இருக்கணும். பைனரினா 0 or 1 இருந்தால் 1 தான் வந்து வரும் நியூரான். பட் சப்போஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து 2 நியூரான்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் லேயரில் வந்து கிடைக்கும். அந்த நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இந்த அவுட்புட் லேயர் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து பேசிக் நியூரல் நெட்வொர்க். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹிடன் லேயர்ஸில் வந்து வெயிட் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். வெயிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நியூரான்ஸ் கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இங்கே இருந்து இங்கே லிங்க் போகுது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து லிங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூரான் பார்த்தீங்கன்னா எல்லா நியூரானோடய வந்து கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த நியூரானே வந்து இங்கே இருக்க எல்லா நியூரானோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லிங்க்ஸ். ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் கனெக்ட் பண்ணுறது பேர் வந்து லிங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு லிங்க்ஸ்க்கும் வந்து வெயிட் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா W1 அப்படின்னு ஒரு வெயிட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா W2 அப்படின்ற ஒரு வெயிட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிங்க்கும் வந்து ஒரு வெயிட் இருக்குது. பட் எதுக்கு இந்த வெயிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வேல்யூஸில் இந்த வெயிட் வேல்யூஸ்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நியூரான் வந்து இந்த நியூரான் கிட்ட எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதாவது இந்த நியூரான் ஒரு டேட்டா கொண்டு வருது இல்லையா, ஒரு ஃபீச்சர் கொண்டு வருது இல்லையா, அந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த நியூரானுக்கு. சப்போஸ் இந்த ஃபீச்சர் வந்து இந்த நியூரானுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது கண்டிப்பாக இந்த நியூரானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த வெயிட்க்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும், அதாவது அதிகமான வெயிட் இருக்கும். ஸோ ஒரு வெயிட்டை என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து வெயிட்டை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெயிட் வந்து மாறும். நம்ம வந்து ட்ரெயினிங் பண்ணுறப்போ இந்த வெயிட் வந்து கண்டிப்பாக மாறும். அந்த வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்டர் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி அப்பப்போ இந்த வெயிட் வந்து நடுவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வெயிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து வெயிட் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாப் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சவுண்ட் ஏற்றணும்னா நீங்கள் வந்து நாபை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, சவுண்ட் குறைக்கணும்னா நீங்கள் வந்து நாபை டிக்ரீஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் இது. ஸோ சப்போஸ் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நியூரான் வந்து அவுட்புட்க்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நியூரான் வந்து அவுட்புட்க்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து வெயிட் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஃபீட்பேக் மூலமாக வந்து அப்டேட் பண்ணும். ஸோ அந்த ஃபீட்பேக் அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து வெயிட் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூரான் வந்து இன்னொரு நியூரான் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெயிட் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வெயிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ பயாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மட்டும் இல்லாமல் ஒரு நியூரானுக்கும் வந்து இன்னொரு இன்புட்டும் வந்து வரும். அது பேர் தான் வந்து பயாஸ். இந்த பயாஸ் வந்து எப்போவுமே வந்து 1க்கு தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து ஓனா வெயிட் இருக்கும். ஸோ இது எல்லா நியூரான்ஸுக்கும் வெயிட் இருக்க மாதிரி அந்த பயாஸ்க்கும் வந்து ஓனா ஒரு வெயிட் இருக்கும். அண்ட் அதுவும் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் எதுக்கு இந்த பயாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இந்த நியூரான்லேருந்து இந்த நியூரானுக்கு வந்து W1 ஒரு வெயிட் வருது, அதே மாதிரி இந்த நியூரான் கிட்ட இருந்து ஒரு வெயிட் வரும், இந்த நியூரான் கிட்ட இருந்து ஒரு வெயிட் வரும், இந்த நியூரான் கிட்ட இருந்து ஒரு வெயிட் வரும். ஸோ இந்த எல்லா வெயிட்டையும் வந்து சம் பண்ணி தான் வந்து இதுக்கு ஒரு வந்து வெயிட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெயிட் எல்லா வெயிட்டையும் வந்து ஆட் பண்ணி தான் வந்து இந்த வெயிட்க்கு ஒரு ஃபைனல் வெயிட் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த வெயிட்
என்னதான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த நியூரானுக்கு வந்து ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். பட் சப்போஸ் இந்த வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த நியூரான்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பட் என்னதான் அதுக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் அதை ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பயாஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை எப்போவுமே வந்து 1க்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னதான் வந்து அந்த வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 0வாக இருந்தால் கூட, சப்போஸ் 0வாக இருந்தால் கூட பயாஸ் 1ஆக வச்சா ஏதோ அது ஒரு விதத்தில் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்து அங்கே 1ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பயாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த 2 நியூரான்ஸோட கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் வந்து வெயிட்ஸ் இருக்குது. இந்த பயாஸ் எதுக்குன்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நியூரானுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த பயாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓவரால் பேசிக் நியூரல் நெட்வொர்க் அண்ட் பில்டிங் பிளாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நியூரான் இருக்குது, அதுதான் வந்து டெசிஷன் மேக்கர். நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் லேயர், இன்புட் வரும். நடுவில் வந்து ஹிடன் லேயர்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் லேயர் வரும் லாஸ்ட்டாக. இந்த எல்லா கனெக்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வெயிட் எல்லாமே வந்து சம் பண்ணி வந்து ஒரு நியூரானுக்கு வந்து ஆட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயாஸ் இருக்கும். சப்போஸ் வந்து வெயிட் 0 இருந்தாலும் அந்த நியூரானை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து பயாஸ் வந்து 1ன்னு வச்சு எப்பவுமே வந்து ஆட் பண்ணுவோம். அந்த பயாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் நியூரல் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து ஹோலாக எப்படி வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து நான் வந்து சீக்கிரமே காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து வேற டாபிக்கோட பார்க்குறேன். பாய்.